நீச்சமான குருவும் பௌர்ணமி சந்திரனும் சேர்வது குருவுக்கும் நல்லது, சந்திரனுக்குமே ஒரு வகையில நல்லதுன்னு தான் வரும். ராசியில் சுபத்துவம்னு. வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் ஐயா. 5ஆம் அதிபதி குரு 6ல் மறைந்து நீச்சமாகி பௌர்ணமி சந்திரனின் நினைவு சனி செவ்வாய் பார்வை 5ஆம் பாவகத்தில் இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லமான்னு கேக்குறீங்க. ஓகே, 5ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிறாரு அப்படின்னா, 6ல மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அது பலவீனம். 5ஆம் இடத்தை சனி செவ்வாய் பாக்குறாங்க அப்படின்னா அதுவும் பலவீனம் தான். இந்த இடத்துல 5ஆம் அதிபதிக்கு பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு வருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். சரி, இந்த இடத்துல குழந்தை பாக்கிய அமைப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலில் 5ஆம் பாவகம் சுத்தமா கெட்டு போச்சுங்க. அதற்கு பிறகு பௌர்ணமி சந்திரனின் ஒளியின் தன்மையாக ஒளியினுடைய தன்மையால அந்த குருவுக்கு மறுபடியும் பலம் பெறுது. பௌர்ணமி சந்திரனும் குருவும் சேரக்கூடாதுங்க. ஆமாங்க, வலிமையான குருவும் பௌர்ணமி சந்திரனும் சேரக்கூடாது. நீச்சமான குருவும் பௌர்ணமி சந்திரனும் சேர்வது குருவுக்கும் நல்லது, சந்திரனுக்குமே ஒரு வகையில நல்லதுன்னு தான் வரும். ராசியில் சுபத்துவம்னு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? ராசிக்கு 5ஆம் பாவகம் குருவின் பார்வையில இருக்கும். இதுதான் இந்த லக்னத்திலயும் ராசிலையும் குரு இருந்தா ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல குரு தசை வரும்போது குழந்தையை கொடுக்க முயற்சி செய்வார். குரு தசை வரல, முயற்சி செய்ய மாட்டார். ஓகேங்களா? குரு தசை வந்தால் குழந்தை கிடைக்கும். குரு திசை வந்தால் குழந்தைக்கான மருத்துவம் கிடைக்கும். குரு திசை வந்தால் குழந்தை சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில குரு அந்த தன்மையை கொடுக்க முயற்சி செய்கிறாரு. குரு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய கிரகத்தின் மூலியமாக முயற்சி செய்யறாரு. குருவே ஒரு தடவை ராகு கேதுவை பாக்குறாரு. இந்த தன்மைகள்ல ஏதோ ஒரு அமைப்புகள்ல குழந்தையை கொடுக்க முயற்சி செய்கிறார் குருவின் சுபத்துவத்தினுடைய காரணத்தினால. குரு தசை வரலங்க, குரு பார்த்த பிளானட்டோட தசை வரலங்க, இந்த இடத்துல குரு தன்னுடைய குழந்தையை கொடுக்க கஷ்டப்படுறாரு அப்படின்னு வரும். இதுலதான் தசாபுக்தி அமைப்புகள் மிக துல்லியமாக செயல்படணும் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல தாங்க தசாபுக்தி ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.